ஹாய் கைஸ், நான் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம எதுக்கு இந்த வீடியோல இருக்கோம் தெரியுமா? நான் இந்த மித்தாலஜிக்கல் கிரியேச்சர் லெவியத்தானை பத்தி இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலா சொல்ல போறேன். வாங்க அதை பத்தி பார்க்கலாம். லெவியத்தானுங்க ஒரு சி மான்ஸ்டர்னு நிறைய ரிலீஜியன்ஸ்ல எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் கிறிஸ்டியானிட்டி, ஜூவிஷ், மெசபோட்டோமியன், பாப் கல்ச்சர் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பைபிள் அது பெரிய வாட்டர் மான்ஸ்டர், அது கடவுள் கிரியேட் பண்ணாது. அது இந்த உலகத்துல ரொம்ப கேவாஸ், எல்லாருமே நான் தான் பெருசு அப்படின்னு உலகம் ஃபுல்லா செல்ஃபிஷ் ஆகும்போது அது இந்த உலகத்துக்கு கெட்ட மனிதர்கள் அழிச்சிட்டு நல்ல மனிதர்கள் கிட்ட போகும்போது கடவுள் அதை கொன்னு அதோட மீட் எல்லாம் இருக்குல்ல, அதை எடுத்து அந்த மிச்சம் இருக்கவங்களுக்கு சாப்பாடா போட்டு அவங்கள ஹெவனுக்கு கூப்பிட்டு போவாங்க அப்படிங்கறத பைபிள்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஜூவிஷ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த உலகத்தோட கிரியேஷனோட 5வது நாள் அன்னைக்கு 2 லெவியத்தான், மேல் ஒண்ணு ஃபீமேல் ஒண்ணு கடவுள் படைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அதோட சக்தி எல்லாம் பார்த்த கடவுள் ரொம்ப ஷாக் ஆகி, இது இவ்வளவு சக்தி வாய்ந்த இருக்கு, இது ரீப்ரொடியூஸ் பண்ணி நிறைய லெவியத்தான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அதெல்லாமே ரொம்ப ஈவிலா இருக்கும். அதனால இந்த உலகத்துல நல்லதுக்கே இருக்காது. அப்படிங்கறதுனால கடவுள் ஃபீமேல் லெவியத்தான் அழிச்சிட்டு மேல கீழே ஒரு இடத்துல தூங்க வச்சிட்டாரு. இந்த உலகத்துல இந்த கேஸ்ல சொன்னல அப்ப வர மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய கல்ச்சர்ஸ்ல அப்படியே சொல்லியிருக்காங்க. ஏன் இப்ப இந்த லிவியத்தான்தான் எல்லாரும் சொல்றாங்கன்னா, ரீசெண்டா நடந்த இன்சிடென்ட்ஸா, லைக் அந்த மெக்சிகோல ஓவர் ஃபிஷ்னு ஒரு ஃபிஷ், இது 350 to 6000 ஃபீட்டுக்குள்ளதான் வாழும். இது சன்லைட் பக்கமே வராது. இது இது வந்தாலே எர்த் குவாக் வர மாதிரி. இது ஜப்பான்ல 36 ஃபீட் ஒரு 10-20 ஃபிஷ் இருந்தது. சில நாட்கள்லயே ஒரு ஹிஸ்டரியில பார்க்காத பெரிய சுனாமியான எர்த் குவாக் ஜப்பான் பார்த்தது. அதுக்கப்புறம் டெத்திவில் ஃபிஷ் அப்படின்னு ஒரு ஃபிஷ், அது அதுவும் இதே மாதிரியான இதுதான் வாழும். அது சன்லைட்டே பிடிக்காது. அது மெக்சிகோ டைவர்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க. அது ரொம்ப பக்கத்துல ஆழத்துல ரொம்ப குதிச்சா நம்ம ஒரு 5 ஃபீட் 10 ஃபீட்குள்ளேயே அந்த ஃபிஷ்ஷை பார்த்துருக்காங்க. இது லெவியத்தானோட வருகைனாலதான், அந்த லெவியத்தான் அசையறதுனாலதான் அந்த ஃபிஷஸ் எல்லாம் மேல வருது அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒடிஷாலையும் கேரளாலே நடந்த இன்சிடென்ட்ஸ் ஒபிஷஸ்ல, அது நம்ம ஒடிஷால என்ன நடந்ததுக்குன்னா, ரொம்ப டர்ட்டில்ஸ் எல்லாம் இருக்கு. டர்ட்டில்ஸ் ரொம்ப அதிகமா வர ஆரம்பிச்சதுனால ரொம்ப இதா அந்த 7 லட்சத்து ஆலிவ் ரெட் டர்ட்டில்ஸ் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப இது பண்ணி இருக்கு அந்த பீச்சே. அதனால எல்லாம் பயந்துட்டாங்க, இத்தனை டர்ட்டில்ஸ் ஏன் வரணும்ட்டு. ஆனா சயின்டிபிக்ல அதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, அதெல்லாமே ஏதோ ஒரு பீச்ல மட்டும்தான் அது ப்ரீட் பண்ணும். அதுவும் நவம்பர் to மார்ச் மாசங்கள்ல தான் இது பண்ணும். அடுத்தது நம்ம கேரளா பீச்சஸ்ல ஜெயின் ஸ்குவிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட 15 ஃபீட்டோ 20 ஃபீட்டோ ஸ்குவிட் கரை ஒதுங்கி இருக்கு. ஓர் ஃபிஷ்ஷும் கூட சேர்ந்து ஒதுங்கி இருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்துருக்காங்கன்னா, பல ஃபிஷஸ் செத்து போய் கரை ஒதுங்கி இருக்கு கேரளா பீச்ல. இதுக்கான அது லெவியத்தானாலதான் ஃபிஷஸ் எல்லாம் பயந்து இருக்கு அப்படிங்கிறாங்க. பட் அது உண்மை கிடையாது. ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக ஃபிஷஸ் எல்லாம் மேல இருக்கு. அதுக்கப்புறம் ஜெயின் ஸ்குவிட்டுக்கும் இன்ஜுரி ஆகி கீழே அந்த வாட்டர் டெம்பரேச்சர் எல்லாம் ரொம்ப அதிகமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நான் சொல்ல மறந்துட்டேன், எல்லா மித்தாலஜிஸ்டுமே என்ன சொல்லிடுதுன்னா, அது தீக்கு வைக்க முடியும் அப்படின்ட்டு. அதனாலயே எல்லாம் தண்ணி எல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ஆமா, கேரளாலையும் ஒடிஷா பீச்சஸ்லயுமே தண்ணி எல்லாம் ரொம்ப சூடாக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கான காரணம் கிளைமேட்டிக் சேஞ்சஸும் இக்கோசிஸ்டம் சேஞ்சஸும் தான் அப்படின்னு சயின்டிஸ்ட் இதுவா சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்கொயர் வேவ்ஸ் வந்திருக்கு. இது ஒரு ரேர் டைப் ஆஃப் ஃபினாமினா. இது சொல்லாம, அதாவது எந்த வார்னிங் கொடுக்காம வராது. அப்படி வந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா அதை தாண்டி போறது ரொம்ப கஷ்டம். அது 2 வேவ் பேட்டர்ன் மீட் பண்ணும்போது அது ஒரு ஸ்கொயர் டைப் ஃபார்ம். அது ரொம்ப ரேரானது.
அதுக்கப்புறம் டிஸப்பியர் ஆன ஒடிஷா பக்கத்துல டிஸப்பியர் ஆன ஐலண்ட்ஸ் எல்லாம் திரும்பியது. இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பயந்துட்டாங்க. அது எப்படி டிஸப்பியர் ஆன ஐலண்ட்ஸ் எல்லாம் வருது. ஆனா வந்து டைட்ஸ் வேற பக்கம் போக போக வாட்டர் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு, அதனால அந்த ஐலாண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சதுக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வேவ் பேட்டர்ன் வந்து நம்ம சவுத் ஆப்பிரிக்கா டு அண்டார்டிகாவுக்கு ரொம்ப பெரிய வேவ் பேட்டர்ன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அண்டார்டிகால இருக்கிற ஐஷெல்ஸ் எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது அப்படிங்கறனால சொல்றாங்க. அதுக்கப்புறம் மெக்சிகோலயுமே அந்த ஜெயின் ஸ்குவிட்லாம் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் மெரைன் அனிமல்ஸ் லைக் ஃபிஷஸ்லாம் சில இடங்கள்ல தொலைஞ்சு போகுது. லைக் இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா அண்ட் ஆஸ்திரேலியா பக்கத்துல எல்லாம் தொலைஞ்சு போயிருக்கு. அது எல்லாமே டெட் ஜோன்ஸுங்கிறாங்க. பட் அது வந்து அந்த லெவியத்தான் தான் அதெல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கும். அந்த லெவியத்தான் அதனால தான் அதெல்லாம் இங்க மூவ் ஆயிடுச்சு அப்படின்னு லெவியத்தானோட பிலீவ சொல்றாங்க. ஆனா அது கிடையவே கிடையாது. அது வந்து அந்த அந்த இக்கோசிஸ்டம் சேஞ்சஸ்னால அந்த இடத்துல இருக்க முடியாதுங்கிறது தெரிஞ்சு அந்த ஃபிஷ் மூவ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நிறைய கிராப் மைக்ரேஷனும் இந்தியாவில் ரொம்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால கிராப் எல்லாம் பயந்து பயந்து வருது. அது சாவக்குள்ள அது குட்டி போடுறோம்னு நினைச்சுதான் வருது அப்படின்னாங்க. அது சயின்ஸ் என்ன சொல்லுன்னா அது வந்து ப்ரீட் பண்றதுக்கான சரியான டைம் இதுதான் அப்படிங்கிறாங்க. அதனாலதான் வருது. இந்த லெவியத்தான் வந்தால் ரொம்ப பெரிய த்ரெட் சொல்லும் அப்படிங்கிறாங்க. அது வந்து ஒரு பெரிய அதோட ஷீல்டு மாதிரி இருக்கும். அது வந்து ஹியூமன் சக்திக்கு அப்பாற்பட்டவே அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம பிரச்சனை கிடையாது. வந்தாலும் செத்தா சாவதான் போவோம். உயிரோட இருந்தா உயிரோட இருக்கதான் போவோம். அதனால நமக்கு ஒரு பிரச்சனையும் இருக்க போறது இல்ல. இன்னொன்னு என்னன்னா அவங்களுக்கு சொல்ல நினைச்சது லெவியத்தான் வந்து அது கூட 2 வரும். அது வந்து ஜிஸும் பெஹமோத். பெஹமோத் தான் இந்த லேண்டோட ராஜா. அது வந்து ரொம்ப பெருசா, அதனால ஒரே கல்ப்ல வந்து ரிவரை கொடுக்க முடியும், ரிவரை குடிக்க முடியும் அப்படின்னு ஜூஸ் மித்தாலஜில சொல்லியிருக்காங்க. அது வந்து மவுண்டனோட சைஸ்ல இருக்குங்கிறாங்க. அது எங்க இருக்குன்னு இந்த பூமிக்கு அடியில தூங்கிட்டு இருக்கு. ஃபைனல் பேட்டில் கடைசி இந்த உலகத்தோட கடைசி நாளைக்கு லெவியத்தானு பெஹமோத் ஜிஸெல்லாம் பேட்டில் பண்ணோம். அந்த நாளைக்கு அது வெளியே வரும்னு இருக்காங்க. அடுத்த நம்ம ஜிஸ்ஸ பார்த்தோம்னா இது வந்து ஒரு பெரிய பறவை. இதோட கால் வந்து இந்த ஓஷனோட டீப்பஸ்ட் பாயிண்ட்ல கால் வச்சோன்னா தலை வந்து ஒரு ஐலாண்ட் மாதிரி தெரியுமா. இதே மாதிரிலாம் ஒரு செயலர் மிஸ்டேக்கனா அது ஐலாண்டுன்னு நினைச்சாரு. அதுக்கப்புறம் அந்த ஜிஸ்ஸோட வயசு கேட்டிருக்கு, நான் ஒன்றும் ஐலாண்ட்லாம் கிடையாது, நான் ஜிஸ்ஸு, நான் ஒரு பெரிய பறக்கும் ஈவில் பறவை, நான் வந்து என் கால் இது கடலோட இது டீப்பஸ்ட் பாயிண்ட்ல வச்சிருக்கேன் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் அது வந்து மித்தாலஜிஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது லைக் அந்த ஹெவனோட பாதுகாவலர் அப்படின்ட்டு. அது வந்து பூமியில நின்னதோட ரெக்கைகளை விரிச்சா சன்னை க்ளோஸ் பண்ண முடியும். ஹெட் வந்து ஹெவனுக்கு போகுமா. இது வந்து ஸ்பேஸ்ல சுத்திட்டு இருக்குங்கிறாங்க. இதுவும் அதே ஃபைனல் பேட்டில்ல தான் வரும் அப்படிங்காங்க. இது வந்து ஆரோட கடவுள். நான் வந்து இதை லெவியத்தான் இந்த ஜிஸ் இதெல்லாமே பிலீவ் பண்ணலாம். ஆனா நிறைய பிலீவர்ஸ் இருக்காங்க. நான் தப்பு சொல்ல, அவங்க மித்தாலஜிஸ்ட் இருக்கப்படி அது ட்ரூவாவும் இருக்கலாம், 50-50 தான். ஆனா சயின்டிபிக்ல அதுக்கு எந்த சான்ஸும் இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம முன்னோர்கள் வந்து லெவியத்தானுங்கிற மாதிரி ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் சொல்லி இருக்கலாமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா land, water, air, it could be cyclone, tsunami, volcano blast அந்த மாதிரி இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஈகோசிஸ்டம் கிராஜுவலா சேஞ்ச் ஆகதான் இதெல்லாம் நடக்குது. அதனாலயே அதுதான் இந்த உலகத்தோட கடைசி நாள்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் லெவியத்தான் இருக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கா இன்னொருத்தவங்க என்ன பிலீவ் பண்றாங்கன்னா அந்த அண்டார்டிகா டு நார்த் அமெரிக்கா இருக்குல்ல, நடுவில் இருக்கிற ஒரு பிளேட் வந்து சர்பன்ட் என்னமோ ஒரு பிளேட், அது வந்து லெவியத்தான் மாதிரியே இருக்குன்னு இருக்காங்க. பட் வந்து இந்த லெவியத்தான் ட்ரூவா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா இந்த லெவியத்தான் ஜிஸ்ஸு பெஹமோத் முன்னாடியே சொல்ல மாதிரி ஏன் நேச்சுரல் டிசாஸ்டர் இருக்கக்கூடாதுங்கிறது என் ஒப்பீனியன். ஏன்னா ஈகோசிஸ்டம் சேஞ்சஸ்னால நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர் வரலாம். லைக் வால்கனோ பிளாஸ்ட், சைக்ளோன், சுனாமிஸ், எர்த் குவாக்ஸ். அதுக்கப்புறம் பிளேட் சேஞ்ச் ஆகிறதுனால இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப அழிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அப்படி வந்தாலும் நம்ம நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்ல இருந்து தப்பிச்சானும்.
வேற ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. எக்கோசிஸ்டம் டெவலப்மெண்ட்னா பிளேட்ஸ் எல்லாம் மூவ் ஆகுது, அதுக்கப்புறம் அந்த தண்ணி இடமாகுது, ஃபிஷஸ் எல்லாம் இடமாகுது, அதுதான் அந்த டெவலப்மெண்ட். ஓகே, இதுதான் நான் உங்களுக்கு லெவியத்தான், அதுக்கப்புறம் இந்த ஜிஸ் பெஹமோத்தோட மிஸ்ட்ரி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என் சேனல் லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய மிஸ்ட்ரிஸ் உங்களுக்கு விட வேணும்னா அதை கமெண்ட்ல போடுங்க. அப்படியே இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க.